இந்த பவர் ஆம்ப்ளிஃபையரில் வந்து இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காமா எல், காமா எஸ், காமா இன் அண்டு காமா அவுட்டுன்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டவ் சாஃபி சஃபிக்ஸில் வந்து எல் அண்டு இது எல்லாமே டவ். அதே மாதிரி இது காமா எஸ்ன்றது டவ் சஃபிக்ஸில் எஸ் அண்டு காமா இன்னுன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டவ் சஃபிக்ஸில் இன்னு அண்டு இது வந்து காமா அவுட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டவ் சஃபிக்ஸில் வந்து அவுட். அதாவது இந்த மாதிரி தான் வரும். எதுவுமே வந்து காமா கிடையாது, எல்லாமே வந்து டவ் அண்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சஃபிக்ஸில் வரும். என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர். பவர் ஆம்ப்ளிஃபையர்னால் என்னென்னா, நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்ல, டிரான்ஸ்மிட் பண்ணும்போது லாஸ்ட் பேக்காக இருக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏன் பவர் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம சிக்னலை கரெக்டான ப்ராப்பர்ட்டிஸில் டெலிவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சஃபிஷியன்ட் கெயின் இருக்கணும். அதாவது சஃபிஷியன்ட் கெயின்னா என்னென்னா, இப்போ ஆண்டனாக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கெயினில் இருந்தால் அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுமோ அந்த கெயின் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சஃபிஷியன்ட் பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி. அதாவது இந்த சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ பவர் வேணுமோ அந்த பவர் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இதான் வந்து 3 கண்டிஷன்ஸ். அதாவது எதுக்குன்னு பார்த்தோன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆம்ப்ளிஃபையர் பவர் ரிலேஷன். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரிக் ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டம். அதாவது ஒரு ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்எஃப் சோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று இருக்கிறது இன்புட் மேட்சிங் நெட்வொர்க். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆம்ப்ளிஃபையர். அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்கிறது அவுட்புட் மேட்சிங் நெட்வொர்க். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லோடு. இதெல்லாமே வந்து என்னென்னா சிக்னல் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன். இதை வந்து என்ன சொல்கிறோன்னா காமா எஸ், அதாவது இந்த இடத்துல இருக்கிறது இது வந்து காமா இன். அதே மாதிரி அவுட்புட் சைடு வந்து இது வந்து காமா எல். இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா காமா அவுட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆம்ப்ளிஃபையருக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிசி பயாஸ்ன்றது கொடுக்குறோம். இது வந்து சிக்னல் ஃப்ளோக்கான டைரக்ஷன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் மேட்சிங் நெட்வொர்க் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அன்டிசையர்டு ரெஃப்ளெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ அது இல்லாமல் பவர் ஃப்ளோ கேபபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்புட் மேட்சிங் நெட்வொர்க் அண்ட் அவுட்புட் மேட்சிங் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டமை நம்ம எது மூலமாக கேரக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் பேராமீட்டர் மூலமாக நம்ம கேரக்டரைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கீ பேராமீட்டர் ஃபார் ஆம்ப்ளிஃபையர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறோன்னா கெயின் அண்ட் கெயின் ஃப்ளாட்னஸ். எதில் அப்படின்னு பார்த்தோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிபியில். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து அதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் பேண்ட்வித் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெட்ஸில். நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் ஒன் வந்து அவுட்புட் பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிபியில். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து பவர் சப்ளை வந்து என்ன இருக்கலாம் வோல்டேஜ் ஆர் ஆம்பியரில் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாய்ஸ் ஃபிகர். அதுவும் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிபியில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்எஃப் சோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆர்எஃப் சோர்ஸ்க்கான ஸ்கெமாட்டிக் டயக்ராம் இதுதான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Z5 அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு இது வந்து ZS. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது VSன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பவர் இன்சிடென்ட், இந்த வேல்யூ வந்து. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா B1 டேஷ் அண்ட் இது வந்து A1 ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த பவர்
இன்சிடென்ட் ஆட்டு வந்து எஸ் பேராமீட்டரோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காமா எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து A1 அண்ட் இந்த பாயிண்ட் வந்து B1 ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ஆம்ப்ளிஃபையர் எப்போவுமே இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எஸ் பேராமீட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அவுட்புட் சைடு, அதாவது அவுட்புட் மேட்சிங் நெட்வொர்க் நியரில் பார்த்தோன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இதில் வந்து B2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இது வந்து A2 டேஷ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இது வந்து A2 அண்டு B2 டேஷ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறத வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா காமா இன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதாவது அவுட்புட்டில் வந்து என்ன ஆகுது, ரெஃப்ளெக்ட் ஆகுது, அந்த பாயிண்ட்டை வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், காமா இன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா இசட்எல், அதாவது இசட் லோடு, அதாவது இது வந்து சோர்ஸு, இது வந்து லோடு. நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். அப்போ இது வந்து ஒரு இசட்எஸ், நெக்ஸ்ட் இது வந்து விஎஸ், இந்த ரெண்டு பாயிண்ட்டு இது வந்து B1 டேஷ், இது வந்து A1 டேஷ். இதில் வந்து பி இன்சிடென்ட் ஆட்டை ரெஃப்ளெக்ட் ஆகிறது வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், காமா எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகிறது என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா காமா இன்னுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இசட் என் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இன்னுன்னு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான சிக்னல் ஃப்ளோ டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட் பிரிச்சிருக்கோம்ல, இந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம சிக்னல் ஃப்ளோ டயக்ராம் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த சோர்ஸ் உள்ளத்தையுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்ன்னு எடுத்துக்கிறோம், பிஎஸ். இது வந்து நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன, B1 டேஷ், அதுக்கடுத்து இருக்கிறது A1. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் வச்சு விட்டு பாயிண்ட் வச்சுருக்கோம்ல, இதை வச்சு டயக்ராம் போடும். இது வந்து A1 அண்டு இது வந்து B1, இது வந்து A1 டேஷ். இப்போ இதில் வந்து சிக்னல் வந்து பிஎஸ்லேருந்து B1 டேஷ்க்கு ஃப்ளோ ஆகுது, நெக்ஸ்ட் B1 டேஷ்லேருந்து A1க்கு ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தோன்னா இதில் வந்து கீழே வந்து ஃப்ளோ ஆகுது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா S11 ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது. அப்போ இங்கே வந்து இந்த டைரெக்ஷன், நெக்ஸ்ட் இது வந்து இந்த டைரெக்ஷன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோன்னா B2, அதாவது A1லேருந்து B2க்கு, A1 to B2. இந்த பேராமீட்டர் வேல்யூவை என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா S21 ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதாவது A1 அண்ட் B1 இருக்கனால இது வந்து S11, இது வந்து Bக்கு வந்து 2 இருக்கனால S2 அண்டு A1ஓட வேல்யூ 1 ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கீழே எங்கேருந்து B1 to A2, இது வந்து A2, இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது, சரிங்களா? அதனால் இந்த டைரெக்ஷனில் போகணும். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா S12ன்னு வரும். அதாவது பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ. அப்போ இங்கே எஸ்ஸோட வேல்யூ வந்து ரெண்டுமே 2 இருக்கனால எஸ்ஸோட வேல்யூ S22ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் B2லேருந்து A2 டேஷ், அண்ட் தென் A2லேருந்து B2 டேஷ், B2 டேஷ். இது வந்து இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும். இதை வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா காமா எல்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த டயக்ராம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வரைஞ்சோன்னா என்னென்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிஎஸ் வேல்யூ, நெக்ஸ்ட்டு B1 டேஷ், நெக்ஸ்ட்டு கீழே வந்து A1 டேஷ். அதாவது இதுக்கு டயக்ராம் வரைகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன இருக்குது, சோர்ஸு, நெக்ஸ்ட் B1 அண்ட் A1 டேஷ் இந்த வேல்யூ இருக்குது. அப்போ இங்கே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காமா எஸ், அண்ட் இதில் இருக்கிறது வந்து காமா இன், இது வந்து A1 டேஷ் வேல்யூ. இது அதாவது இந்த டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணி வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம பிஎஸோட வேல்யூ பார்க்க போகிறோம். அதாவது பிஎஸ்ன்றது என்ன, இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பிஎஸோட வேல்யூ பார்க்க போகிறோம். பிஎஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா √Z0 டிவைடட் பை ZS ப்ளஸ் Z0 இன்ட்டு விஎஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா B1 டேஷ் மைனஸ் A1 டேஷ் காமா எஸ்ன்னு எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த B1 டேஷ் வேல்யூ எழுதுகிறோம். இது வந்து டைரெக்ஷன் வந்து A1க்கு வந்து இந்த சைடு, அதாவது சோர்ஸ் சைடு தானே பார்க்குறோம். அப்போ இந்த டைரெக்ஷன் எடுத்துகிறோம். இந்த டைரெக்ஷன் எடுக்கும்போது இந்த சைன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, அதனால் மைனஸ் இந்த வேல்யூ இன்ட்டு A1 டேஷ்ன்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதில் வந்து B1 டேஷை வந்து வெளில எடுக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு நம்ம இதுலேருந்து A1 டேஷுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா A1 டேஷ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காமா இன் இன்ட்டு B1 டேஷ். அப்போ இந்த A1 டேஷ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், காமா இன் அண்டு B டேஷ். அப்போ B டேஷ் மைனஸ் காமா இன் B டேஷ் இன்ட்டு காமா எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுத்துலையும் காமனாக என்ன எடுக்கலாம், B1 டேஷை வெளில எடுக்கலாம். அப்போ வெளில எடுத்துட்டோம்னா B1 டேஷை வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 மைனஸ் காமா இன் அண்டு காமா எஸ்ன்னு இருக்கும். இதான் வந்து எதுக்கான வேல்யூ, பிஎஸ்க்கான வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பவர் இன்சிடென்ட் வேல்யூ பார்க்க போகிறோம். அதாவது இன்சிடென்ட் பவர். இன்சிடென்ட் பவர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பி இன்சின் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த வேல்யூ எப்போவுமே எதோட ரிலேட் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா B1 டேஷோட ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பி இன்சிடென்ட்டோட வேல்யூ வந்து எங்கே ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த B1 டேஷ் நியர் தான் ஃபைன் பண்ணுறோம். அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாடலஸ் ஆஃப் B1 டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போ நம்ம இந்த இதில் இருந்து இப்போ வந்து நமக்கு பிஎஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோன்னா B1 டேஷ் இன்ட்டு 1 மைனஸ் காமா இன் காமா எஸ்ன்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து B1 டேஷோட வேல்யூ இது எல்லாமே B1 டேஷ் தான், சரிங்களா. இப்போ இந்த B1 டேஷோட வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா B1 டேஷ் ஈக்குவல் டு BS டிவைடட் பை 1 மைனஸ் காமா இன் அண்டு காமா எஸ்ன்னு வரும். அப்போ இங்கே இருக்க B1 டேஷுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ BS டிவைடட் பை மாடலஸ் ஹோல் ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை 1 மைனஸ் காமா இன் காமா எஸ் மாடலஸ் ஸ்கொயர் அண்டு 2. சரிங்களா, இப்படி எழுதலாம். அதாவது பவர் இன்சிடெண்ட்டுக்கான வேல்யூ. இல்லைனா இது இந்த 1/2 முன்னாலேயே எழுதிக்கிறோம், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவல் இன்புட் பவர். ஆக்சுவல் இன்புட் பவர்ன்றது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா பவர் இன்சிடெண்ட் அண்டு எதை ஓட சேர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் சேர்ந்துருக்கும். இங்கே ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காமா இன்னுன்றது தான் வந்து ரெஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கான வேல்யூ வந்து என்னென்னா 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் காமா இன் ஸ்கொயர். இதான் வந்து எதுக்கான வேல்யூனா இன்சிடென்ட் ஆக்சுவல் இன்புட் பவர். இதை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா பி இன் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ பி இன் ஈக்குவல் டு பி இன்ஸ் 1 மைனஸ் மாடலஸ் காமா இன் ஸ்கொயர். அப்போ நம்ம இந்த பி இன்சிடெண்ட் அதாவது இன்சிடெண்ட் பவருக்கு பதிலாக என்ன எழுதுகிறோன்னா இந்த வேல்யூவை எழுத போகிறோம். அப்போ எழுதுனோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 மாடலஸ் BS ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் காமா இன் காமா எஸ் ஸ்கொயர் அதாவது மாடலஸ் ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்ம் 1 மைனஸ் மாடலஸ் காமா இன் ஸ்கொயர். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அவைலபிள் பவர். அவைலபிள் பவர் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காமா இன்னோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா காமா எஸ் ஸ்டாருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதான் வந்து த அவைலபிள் பவருக்கான ஈக்குவேஷன். அப்போ PA ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஇன் அதாவது இன்புட் பவர் வேல்யூ வந்து எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா காமா இன்னோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோன்னா காமா எஸ் ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம இந்த பிஎன் ஈக்குவேஷனில் காமா இன்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், காமா எஸ் ஸ்டார்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ பிஎன்னோட வேல்யூ வந்து 1/2 மாடலஸ் BS ஸ்கொயர் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் காமா இன்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், காமா எஸ் ஸ்டார் இன்ட்டு காமா எஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் மாடலஸ் காமா எஸ் ஸ்டார் ஸ்கொயர். ஸ்டார்ன்றது நமக்கு என்ன தெரியும்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட்டுன்றது தெரியும். காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட்டை நமக்கு ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ தான் வரும். அப்போ காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் வந்து போயிடும். இப்போ 1/2
பிஎஸ் ஸ்கொயர் மாடலஸ் பிஎஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் நார்மல் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு என்ன தான் கிடைக்குன்னா 1 மைனஸ் காமா எஸ் ஸ்கொயர் அண்டு மாடலஸ் ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை பண்ணோன்னா 1 மைனஸ் மாடலஸ் காமா எஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 1 மைனஸ் எஸ் ஸ்கொயர் காமா எஸ் ஸ்கொயர் அண்டு இங்கே என்ன இருக்குது 1 மைனஸ் காமா எஸ் ஸ்கொயர். இங்கே வந்து ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது. இப்போ நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 மாடலஸ் பிஎஸ் ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை 1 மைனஸ் modulus of 1 minus gamma s square and modulus square into 1 minus modulus gamma s square இருக்கு. சரிங்களா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட்டையும் காம்ப்ளெக்ஸ் வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து நம்ம அதனால் என்ன போட்டுக்கலாம்னா மாடலஸ் போட்டுக்கலாம். அப்போ இங்கேயும் சிமிலராக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இல்லை. அப்போ இந்த டேர்மையும் இந்த ஒரு ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 மாடலஸ் பிஎஸ் ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் காமா எஸ் ஸ்கொயர் அண்ட் ஹோல் மாடலஸ். அதாவது என்ன பார்த்தோன்னா காமா எஸ்ஸுக்கு மட்டும்தான் வந்து ஸ்கொயர் வரும். இதான் வந்து அவைலபிள் பவருக்கான வேல்யூ. அவைலபிள் பவர் வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 1/2 பிஎஸ் ஸ்கொயர் மாடலஸ் பிஎஸ் ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை 1 மைனஸ் மாடலஸ் எஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ அவைலபிள் பவர் வேல்யூ அதை மட்டும் டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா டிபெண்ட்ஸ் ஆன் எஸ் ஒன்லி டிபெண்ட் ஆன். அதாவது அவைலபிள் பவர் வந்து எப்போவுமே எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதே சப்போஸ் இஃப் மாடலஸ் காமா இன்னோட வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா அண்டு காமா எஸோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து இன்சிடென்ட் பவரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இன்சிடென்ட் பவருக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்சிடென்ட் பவருக்கான ஈக்குவேஷன் 1/2 பிஎஸ் மாடலஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் காமா இன் காமா எஸ் மாடலஸ் ஸ்கொயர். சரியா? அப்போ வந்து காமா இன்னுக்கு வந்து வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லுமே 0 ஆயிரும். அப்போ இன்சிடென்ட் பவருக்கான வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 பிஎஸ் ஸ்கொயர் மாடலஸ் பிஎஸ் ஸ்கொயர் மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ கீழே 1 ஸ்கொயர் மட்டும்தான் வரும். இப்போ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாடலஸ் பிஎஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 வரும். சரிங்களா? இதான் வந்து இன்சிடென்ட் பவருக்கான வேல்யூ. இதான் வந்து ஆர்எஃப் ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்டியூசர் பவர் கெயின். டிரான்ஸ்டியூசர் பவர் கெயின். டிரான்ஸ்டியூசர் பவர் கெயின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜிடின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஜிடி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ratio between power delivered to the load to available power from the source. அதாவது ரேஷியோ பிட்வீன் பவர் டெலிவர்ட் டு த லோடுக்கும் அவைலபிள் பவர் ஃப்ரம் த சோர்ஸுக்கும் உள்ளதான் வந்து என்ன சொல்கிறோன்னா டிரான்ஸ்டியூசர் பவர் கெயின். இதை வந்து என்னென்னு பார்த்தோன்னா பிஎல் லோடுன்றதுனால பிஎல் பவர் டெலிவர்ட் டு த லோடு வந்து பிஎல் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அவைலபிள் பவர் நமக்கு என்ன தெரியும்? பிஎன்னு தெரியும். இப்போ பிஎல்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 மாடலஸ் B2 ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் காமா எல் ஸ்கொயர். அதாவது சிமிலராக நம்ம இது ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அதாவது சோர்ஸுன்ற போது நம்ம பிஎஸ்ன்னு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். இதே வந்து லோடுன்றனால நம்ம லோடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா B2ன்றது இருக்கும். அதனால் B2 ஸ்கொயர். பிஎல்லோட வேல்யூ 1/2 B2 ஸ்கொயர். இந்த B2 மாடலஸ் B2 ஸ்கொயர் ஏன்னா நம்ம லோடில் பார்க்குறோம். லோடில் பார்க்கும்போது B2 வேல்யூ மட்டும்தான் இருக்கும். B2 வேல்யூ இருக்கும். அதனால் மாடலஸ் B2 ஸ்கொயர். அண்டு லோடோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காமா எல் ஸ்கொயர் ரெப்ரசன்ட். அதனால் இந்த ஈக்குவேஷன் வருது. அதாவது சிமிலராக நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த அதே பவர் ஈக்குவேஷன் மாதிரி தான் இதையும் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிஏக்கான ஈக்குவேஷன். பிஏக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 மாடலஸ் பிஎல்லோட வேல்யூ இது. அப்போ பிஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1/2
bs modulus square and divided by 1 minus modulus of gamma s square. அதாவது இந்த எஸ்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர்டு வரும். சரிங்களா? அப்போ ஜிடி ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோன்னா பிஎல் டிவைடட் பை பிஏ. அப்போ ஜிடி ஈக்குவல் டு அதாவது டிரான்ஸ்டியூசர் பவர் கெயின் ஈக்குவல் டு 1/2 modulus b2 square into 1 minus modulus of gamma l square and divided by 1/2 modulus bs square and divided by modulus of 1 minus modulus gamma s square இதான் வரும். சரிங்களா? அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த கீழே இருக்கிறது வந்து மேலே போயிடும். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா b2 modulus square and divided by bs modulus square into 1 minus modulus of gamma l square into modulus of 1 minus modulus of gamma s square modulus வரும். அதாவது gamma sக்கும் gamma lக்கு மட்டும்தான் ஸ்கொயர். அப்போ இதான் வந்து டிரான்ஸ்டியூசர் பவர் கெயினுக்கான வேல்யூ. b2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த b2ஓட வேல்யூ எதுன்னு பார்த்தோன்னா இந்த b2 வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா s21 அண்டு s22 வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இது கண்டிப்பாக இந்த வேல்யூ வரும். அண்டு a1 அண்டு gamma l இதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து b2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்கமிங் வந்து என்ன ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா சோர்ஸ்லேருந்து s21 இன்ட்டு a1 divided by next 1 minus s22 into இந்த gamma l. இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுறோம்னா நம்ம நெட்வொர்க்ஸ் தியரம் வந்து சர்க்யூட்ஸில் பார்க்குறோம்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஎஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்ன்றது இங்கே இருக்க வேல்யூ. அப்போ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃபை பேஸ் பண்ணி தான் எழுதுகிறோம். அப்படி எழுதணுன்னா 1 minus s11 plus s21 s12 divided by 1 minus s22 gamma l இங்கே இன்ட்டு gamma l இன்ட்டு gamma s இன்ட்டு a1 வரும். இதான் வந்து எதுக்கான வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்க்கான வேல்யூ. இப்போ வந்து இங்கே வந்து என்ன இருக்குது b2 divided by bsன்னு இருக்குது. அப்போ இதை தான் இங்கே வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட். அப்போ b2 டிவைடட் பை பிஎஸ்ன்ற போது b2 டிவைடட் பை பிஎஸ் ஈக்குவல் டு s21 a1 டிவைடட் பை 1 மைனஸ் s22 gamma l டிவைடட் பை 1 மைனஸ் s11 ப்ளஸ் s21 s12 gamma l டிவைடட் பை 1 மைனஸ் s22 gamma l இன்ட்டு gamma s into a1. இப்போ எது ஃபஸ்ட் கேன்சல் பண்ணால் இந்த a1 வந்து நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த 1 மைனஸ் s22வால் இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோன்னா s21 டிவைடட் பை 1 மைனஸ் s22 gamma l டிவைடட் பை இந்த 1 மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம் 1 மைனஸ் இந்த ப்ராக்கெட்குள்ளே மட்டும். அப்போ s11 இன்ட்டு 1 மைனஸ் s22 gamma l ப்ளஸ் s21 s12 gamma l divided by 1 minus s22 gamma l into gamma s. சரியா? இந்த gamma sன்றது இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூக்கு மட்டும்தான். அப்போ s21 divided by 1 minus s22 gamma l. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். 1 minus s11 minus s11 s22 gamma l plus s21 s12 gamma l divided by 1 minus s22 gamma l into gamma s by s21 divided by 1 minus s22 gamma l. இந்த 1 மைனஸ் இந்த gamma s உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ s11 gamma s மைனஸ் s11 s22 gamma l gamma s plus s21 s12 gamma l gamma s divided by 1 minus s22 gamma l வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இது எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ s21
divided by 1 minus S22 gamma L divided by 1 minus S22 gamma L. இந்த மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பண்ணனா மைனஸ் S11 gamma S plus S11 S22 gamma L gamma S minus S21 S12 gamma L gamma S divided by 1 minus S22 gamma L வரும். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா S21 divided by 1 minus S22 gamma L minus S11 gamma S plus S11 S22 gamma L gamma S minus S21 S12 gamma L gamma S. S21 divided by 1 minus S22 gamma L ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் S11 gamma S plus S11 S22 gamma L gamma S ன்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு மைனஸ் S21 S12 gamma L gamma S ன்னு எழுதிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து எதை காமனாக வெளில எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து இந்த ரெண்டு டேர்மில் வந்து நம்ம எதை வெளில எடுக்கலாம் S11 காமா எஸ்ஸை வந்து வெளில எடுக்கும். அப்போ 1 மைனஸ் S22 காமா எல் மைனஸ் S11 காமா எஸ்ஸை வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா மைனஸை வெளில எடுத்துட்டோம். அப்போ +1 இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ மைனஸ் S22 காமா எல்னு இருக்குது. மைனஸ் S21 S12 காமா எல் காமா எஸ்ன்னு வரும். இப்போ இந்த டேர்ம் மொத்தமாக எடுத்துக்கலாம், இந்த ஒரு டேர்ம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குன்னா இந்த டேர்ம் வந்து காமனாக இருக்குது. அப்போ இந்த டேர்மை வெளில எடுக்கிறோம். அப்போ S21 டிவைடட் பை 1 மைனஸ் S22 காமா எல்ல வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் 1 மைனஸ் S11 காமா எஸ்ன்னு இருக்கும். மைனஸ் S21 S12 காமா எல் காமா எஸ்ன்னு வரும். இதான் வந்து எதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தோன்னா B2 டிவைடட் பை BSக்கான ஈக்குவேஷன். இப்போ வந்து நமக்கு GTயோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா GT ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோன்னா B2 டிவைடட் பை BS மாலஸ் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ இங்கே வந்து என்ன வேல்யூ ஃபைன் பண்ணிருக்கோம் B2 டிவைடட் பை BS வேல்யூ. அப்போ ஹோல் ஸ்கொயர் மொத்தமாக போட்டு இந்த வேல்யூவை இங்கே எழுதலாம். அப்போ GT ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா S21 டிவைடட் பை 1 மைனஸ் S22 காமா எல் into 1 minus S11 gamma S into minus S21 S12 gamma L gamma S and whole modulus squared into 1 minus modulus of gamma L squared into 1 minus modulus of gamma S squared. இது வந்து modulus. சரிங்களா? இதான் வந்து GTக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா காமா இன்னுக்கோட வேல்யூ வந்து என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா S11 ப்ளஸ் S21 S12 காமா எல் டிவைடட் பை 1 மைனஸ் S22 அண்டு காமா எல். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதே காமா அவுட்டுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா S22 ப்ளஸ் S12 S21 காமா எஸ் டிவைடட் பை 1 மைனஸ் S11 காமா எஸ்ன்னு பார்க்குறோம். இப்போ இந்த GT ஈக்குவேஷனை வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா GT ஈக்குவல் டு 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் காமா எல் ஸ்கொயர் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் S21 ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் காமா எஸ் ஸ்கொயர் அண்ட் டிவைடட் பை modulus of 1 minus gamma of modulus gamma s gamma in modulus square modulus of 1 minus S22 gamma L square வரும். இதான் வந்து GTக்கான வேல்யூ.
அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த இன் வேல்யூவை பேஸ் பண்ணி எழுதுகிறேன். நெக்ஸ்ட் அவுட் வேல்யூவை பேஸ் பண்ணி எழுதணும்னா இப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் எழுதுனது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் காமா இன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேஸ்ட் ஆன் காமா அவுட் வேல்யூவை வச்சு எழுத போகிறோம். அப்போ ஜிடியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 மைனஸ் மாடலஸ் காமா எல் ஸ்கொயர் இன்ட்டு மாடலஸ் S21 ஸ்கொயர் அண்டு 1 minus modulus of gamma s square and divided by modulus of 1 minus gamma L gamma out whole modulus square modulus of 1 minus S11 gamma s whole modulus square வரும். இதே நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிலேட்ரல் பவர் கெயின் வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா யூனிலேட்ரல் பவர் கெயின். யூனிலேட்ரல் பவர் கெயின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜிடியூன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் காமா எல் ஸ்கொயர் மாடலஸ் S21 ஸ்கொயர் 1 மைனஸ் மாடலஸ் காமா எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் காமா எல் S22 ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் S11 காமா எஸ் ஸ்கொயர். இதான் வந்து பவர் கெயின் எப்போனா அப்படின்னு பார்த்தோன்னா யூனிலேட்ரலாக இருக்கும்போது. என்ன பார்க்க போகிறோன்னா அடிஷ்னல் பவர் ரிலேஷன். அடிஷ்னல் பவர் ரிலேஷன் என்ன பார்க்க போகிறோன்னா அவைலபிள் பவர் கெயினோட வேல்யூ. அவைலபிள் பவர் கெயின் அதை வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஜிஎன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காமா எல்லோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்போதுனா காமா அவுட் ஸ்டாருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்போது, அதாவது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் அவுட்டுக்கு வந்து எல்லோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்போது ஜிடியோட வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஜிஏ ஆயிரும், அதாவது அவைலபிள் பவர் ஆகும். அப்போ ஜிஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜிடி அட் கண்டிஷன் என்ன காமா எல் ஈக்குவல் டு காமா அவுட் ஸ்டார். இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோவில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்னன்னு பார்த்தோன்னா பவர் அவைலபிள் ஃப்ரம் த நெட்வொர்க் டிவைடட் பை பவர் அவைலபிள் ஃப்ரம் த சோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தா பிஎன் டிவைடட் பை பிஏ. நெக்ஸ்ட் இல்லைனா இப்போ வந்து ஜிடியோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணியிருக்கோமா, ஜிடியோட வேல்யூ எங்கே ஃபைன் பண்ணியிருக்கோமா அந்த இடத்துல வந்து அவுட்டுக்கான வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைன் பண்ணோன்னா, அதாவது ஜியோட வேல்யூ வந்து இந்த பேஸ்டாக நம்ம காமா அவுட்டில் எழுதியிருக்கோம்ல அந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம காமா எல் ஈக்குவல் டு என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் போகிறோம்னா காமா அவுட் ஸ்டார்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1 மைனஸ் மாடலஸ் காமா அவுட் ஸ்டார் ஸ்கொயர் இன்ட்டு modulus S21 square into 1 minus gamma S modulus square divided by 1 minus gamma L க்கு பதிலாக என்ன வரும் gamma out star into gamma out modulus square 1 minus S11 gamma S square வரும். சரிங்களா modulus. இப்போ வந்து 1 minus gamma out square வரும் divided by 1 minus gamma out square and whole square modulus S21 square 1 minus modulus of gamma S square 1 minus modulus of S11 gamma S square. இப்போ இந்த டேர்ம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த டேர்ம் மட்டும் என்ன ஆகும்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் தான் இருக்குது. சரிங்களா, அப்போ இதில் ஒரு டேர்ம் போயிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லு கேன்சல் ஆகிரும், இங்கே ஸ்கொயரில் 1 மட்டும் கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மாடலஸ் S21 ஸ்கொயர் 1 மைனஸ் மாடலஸ் காமா S ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் gamma out square to modulus of 1 minus S11 gamma S squared வரும். இதான் வந்து GA கான வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். GA ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பவர் டெலிவர்டு டு
load and divided by power supplied to the amplifier. இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா PL divided by Pன்னு எழுதலாம். இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா PAல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். PL divided by Pin இன்ட்டு PA divided by PN எழுதுகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டேர்ம் தனியாக அண்டு இந்த டேர்ம் தனியாக எழுதுகிறோம். அப்போ PL divided by PA இன்ட்டு PA divided by Pன்னு எழுதுகிறோம். நமக்கு என்ன தெரியும், PL divided by Pயோட வேல்யூ வந்து GT, வந்து ஜியோட வேல்யூ. அப்போ G ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா GT இன்ட்டு PA டிவைடட் பை PN. வந்து என்ன பார்க்க போகிறோம்னா G ஈக்குவல் டு GT இன்ட்டு PA டிவைடட் பை PN. இப்போ GT இன்ட்டு PAக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். அப்போ PA ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோன்னா 1/2 modulus BS square divided by 1 minus modulus gamma S square and divided by P இன்னுக்கான வேல்யூ divided by P in வந்து இது. அப்போ 1/2 modulus BS square divided by modulus of 1 minus gamma in gamma S whole squared and into 1 minus modulus gamma in squared. சரியா? இப்போ வந்து இந்த BS ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா GT இன்ட்டு 1 டிவைடட் பை 1 மைனஸ் modulus of gamma S square divided by 1 minus gamma in square modulus square divided by modulus of 1 minus gamma in gamma S whole square வரும். இப்போ இந்த டேர்ம் மேலே போகும். அப்போ GT equal to 1 minus modulus gamma S square into 1 minus gamma in gamma S whole modulus square and divided by 1 minus modulus of gamma in square. இதான் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜிடிக்கான வேல்யூ. ஜிடிக்கான வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்புட் பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேல்யூ தான் எழுதப்படும். அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதான். இப்போ 1 minus modulus gamma L square into modulus S21 square into modulus into 1 minus modulus gamma S square, அதாவது Sக்கு மட்டும்தான் modulus square. சரியா? and divided by 1 minus modulus of 1 minus gamma S gamma in squared modulus of 1 minus S22 gamma L square into இந்த term ஃபுல்லுமே வரும். இப்போ 1 divided by gamma modulus S whole square into modulus of 1 minus gamma in gamma S modulus square and divided by 1 minus modulus of gamma in square. இப்போ எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 minus modulus S square gamma S square இதுவும் கேன்சல். அதே மாதிரி இல்லை modulus of whole square இருக்குது, இங்கேயும் modulus of whole square இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 minus modulus gamma L square into modulus of S21 square and divided by இந்த term 1 minus modulus of 1 minus S22 gamma L square and into 1 minus modulus of gamma in squared. இதான் வந்து வரும். எதுலன்னு பார்த்தோன்னா G கான வேல்யூ.